ஹாய். நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா, படிச்சுட்டு எழுது, சாப்பிட்டுட்டு போ, குளிச்சுட்டு சாப்பிடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது குளிக்கிறது ஒன்று, சாப்பிட்றது ஒன்று. படிச்சுட்டு எழுது அப்படின்னு சொல்லும்போது படிக்கிறது எழுதுறது ஒன்று. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும்பொழுது சாப்பிட்றது போகிறது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா 2 செயல்கள் இருக்குது இல்லையா. அப்போ இந்த மாதிரி 2 செயல்கள் வரும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பேசணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வேலையை செய்த பிறகு இன்னொரு வேலை இருக்குது இல்லையா. அப்போ ஒரு வேலையை செய்த பிறகு அப்படி இல்லைன்னா செய்வதன் மூலம் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஆஃப்டர் டூயிங், பை டூயிங் அண்ட் தென். இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா verb plus கர். verb அப்படின்றது என்னது, வினை அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் இதை கிரியா அப்படின்னு சொல்லுவோம். கிரியா மீன்ஸ் verb. வினை சொல். வினைனா என்னது, செயல் தான். நம்ம சாப்பிட்றது, எழுதுறது, தூங்கிறது, படிக்கிறது, இது எல்லாமே ஒரு செயல். அதை தான் நம்ம வினைன்னு சொல்கிறோம். ஹிந்தியில் கிரியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கிரியா கூட கர் இந்த வார்த்தையை சேர்த்து நம்ம பேசணும். அவ்வளோதான். என்னென்ன வினைச்சொற்கள்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். லிக்னா, லிக்னானா எழுதுறது. படுனா படிக்கிறது. கானா சாப்பிட்றது. போல்னா பேசுறது. வேறு என்ன இருக்குது, நஹானா குளிக்கிறது. தேக்னா பார்க்கறது. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து கிரியா அப்படின்னு சொல்கிறோம். எழுதுதல், படித்தல், சாப்பிடுதல், பேசுதல், குளித்தல், பார்த்தல், இது எல்லாமே ஒரு செயல், ஒரு வினை இல்லையா. இதில் ரூட் வேர்ப் அப்படின்னு சொல்கிறது என்னது, லிக் எழுதுறது. பட், கா, போல், நஹா, தேக், இதுதான் ரூட் வேர்ப். கூட நீங்கள் அந்த கர்ன்ற வார்த்தையை சேர்த்து பேசணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், லிக் ப்ளஸ் கர். लिखकर पढ़ो, எழுதி படி, இல்லை படித்து எழுது, படிச்சுட்டு எழுது எப்படியும் சொல்லுவோம். அப்போ படு, இந்த படு கூட நீங்கள் இந்த கரு சேர்த்துக்கணும். படுக்கர், லிக்கோ படிச்சுட்டு எழுது. காணா, இப்போ காக்கர் ஜாவோ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. காக்கர் ஜாவோ. நெக்ஸ்ட் போல்னா, போல்கர் செலோ, அப்படி இல்லைன்னா தேக்கர் போலோ, பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தேக்கர், தேக்னா அப்படின்றது பார்க்கறது. பார்த்துட்டு சொல்லு, என்ன அங்கே என்ன ஃபோனில் என்ன மெசேஜ் எதனா வந்திருக்கா, என்ன பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ தேக்கர் போலோ, தேக்கர் பத்தாவோ, எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். தேக்கர் பத்தாவோ. என்ன இருக்குது, போல்னா சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. போல்கர் ஜாவோ செலோ, போல்கர் செலோ, செலோ ஜாவோ, எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம்.
நஹானா, நஹாக்கர் குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நஹாக்கர் காவோ. காவோ. लिखना, पढ़ना, खाना, बोलना, नहाना, देखना. लिखो, लिखकर पढ़ोना எழுதிட்டு படி, படுக்கர் लिखो படிச்சுட்டு எழுது, காக்கர் जाओ சாப்பிட்டுட்டு போ, தேக்கர் बताओ பார்த்துட்டு சொல்லு, बोलकर चलो சொல்லிட்டு போ, நஹாக்கர் காவோ குளிச்சுட்டு சாப்பிடு. இந்த மாதிரி 2 செயல்கள் இருக்கும் பொழுது, 2 வினைச்சொற்கள் இருக்கும் பொழுது நம்ம ஃபஸ்ட்டு இருக்க அந்த வேர்பு கூட, அந்த வேர்பு கூட கர் இந்த வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தணும். இந்த வார்த்தை கூட இந்த ஓ ப்ரனன்சியேஷன் படோ, லிக்கோ, ஜாவோ, பத்தாவோ, செலோ, காவோ இந்த மாதிரி இந்த ஓ ப்ரனன்சியேஷன் உள்ள இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை மாற்றி நீங்கள் பேசணும். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள்.